ஒரு மழலையான நாள். ஒரு வேட்டைக்காரன் காடு வழியாக தனது வில்லும் அம்பும் எடுத்துக்கொண்டு வேட்டை தீண்டி சென்றார். அவர் ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்த ஒரு புறாவை பார்த்தார். வேட்டைக்காரன் தன்னிடம் பேசிக்கொண்டு, ஆஹா, என்ன அழகான பறவை! இதை பிடித்தால் நல்ல உணவாக இருக்கும். வேட்டைக்காரன் வில்லையும் அம்பையும் எடுத்து புறாவை குறிவைத்தார். அதே சமயம் கீழே பூமியில் ஒரு சிறிய எறும்பு தனது குடும்பத்திற்கான உணவை சேகரிக்கிறதோடு பிஸியாக இருந்தது. வேட்டைக்காரன் புறாவை குறிவைத்ததை எறும்பு கவனித்தது. எறும்பு கவலையுடன், அந்த பாவம் புறா வேட்டைக்காரனால் பிடிக்கப்படப் போகிறது. நான் அதை காப்பாற்ற வேண்டும். எறும்பு வேட்டைக்காரனின் காலில் வேகமாக ஏறி கடிக்கிறது. வேட்டைக்காரன் வலி கொண்டு அலறி, என்ன இது? வேட்டைக்காரன் விலையும் அம்பையும் கைவிட்டு விடுகிறார். புறா பயமுடன் இறகுகளை அடித்துவிட்டு பறந்து விடுகிறது. புறா மிக்க நன்றியுடன் எறும்பிற்கு, நன்றி சின்ன எறும்பு, நீர் எனது உயிரைக் காப்பாற்றினீர், இதை நான் மறக்க மாட்டேன். காட்சி 2. ஆற்றின் அருகில் ஆற்றின் ஓசை மற்றும் காற்றின் சலசலப்பு. வருணையர். ஒரு சில நாட்கள் கழித்து எறும்பு ஒரு ஆற்றின் அருகில் நடந்து கொண்டிருந்தது. தவறி ஆற்றில் விழுந்து மிதந்து தப்பிக்க முடியாமல் புலம்பியது. எறும்பு பயமுடன், உதவுங்கள், நான் நீந்த முடியவில்லை, யாராவது என்னை காப்பாற்றுங்கள். புறா எறும்பின் குரலைக் கேட்டது. எறும்பு ஆற்றில் போராடிக் கொண்டிருப்பதை கவனித்தது. புறா எறும்புக்கு, நட்பா, தொந்தரவு படாதே, நான் உன்னை காப்பாற்றுவேன். புறா ஒரு மரத்திலிருந்து ஒரு இலைப்பறியை கிழித்து எறும்பு அருகே ஆற்றில் போட்டது. எறும்பு சிறு நிம்மதியுடன், நன்றி புறா, நீர் என் உயிரை காப்பாற்றினீர். புறா, நீ எனக்கு உதவியதால்தான் நான் உயிர் வாழ்ந்தேன். உங்களுக்கு உதவுவது என் கடமை. காட்சி 3. கதையின் பொறுப்பு. வருணையர். இவ்வாறு எறும்பும் புறாவும் நல்ல நண்பர்களாகி ஒருவரின் உதவிக்கு மற்றொருவர் நன்றியுடன் இருந்தனர். வருணையர். முடிவாக, இந்த கதை நமக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுத் தருகிறது. ஒருவருக்கு உதவி செய்தால் அது ஒரு நாள் நமக்கு திரும்பி வரும். நமக்கு முடிந்தால் பிறருக்கு உதவி செய்யுங்கள். பறவைகளின் குரல் மற்றும் ஆற்றின் ஓசை மெல்ல மங்குகிறது.